ஐயா முதலமைச்சர் ஐயா, சுகாதாரத்துறையில் நீங்கள் இந்த மாதிரியான சம்பவம் பண்ணியிருக்க கூடாதியா. வெரி குட் ஐயா. திமுக ஆட்சியில் சேத்துக்குள்ளே இறங்கிலாம் போராடுனாங்க ஐயா. ஆனால் நீங்களும் கூட சேர்ந்து போராடுனீங்க ஐயா. ஆனால் ஆட்சிக்கு வந்தோன்னே உங்கள் வேலையில காட்டிட்டீங்களா பார்த்தீங்களா? பழைய கட்சிக்காரங்க செய்கிற மாதிரியவே உங்கள் வேலையிலும் காட்டிட்டீங்க பார்த்தீங்களா? கார்பரேட் கம்பெனிக்கு அவங்க வேலைகளை பூரா தார வார்த்தை கொடுத்தீங்க பார்த்தீங்களா? இந்த மண்ணில் தமிழர்களுக்கு 75% வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு நீங்கள் அறிக்கை விட்டுருந்தீங்க ஐயா. உங்களுக்கு சுத்தமாக வேலை இல்லைன்னு மொத்தமாக கார்பரேட் கம்பெனிக்கு தூக்கி கொடுத்தீங்களா ஐயா. தமிழ்நாட்டில் தமிழர்கள் குப்பல்றது கூட லாகி இல்லை, அந்த வேலையை கார்பரேட் கம்பெனியில் கொடுக்குறோம்னு இப்படி அறிக்கை விட்டுட்டீங்களா ஐயா. சபாசுங்க ஐயா. ஐயா நாங்கள் இதெல்லாம் வெளியே பேச மாட்டோமாங்க ஐயா. என்ன ஒன்றுங்கய்யா, சீமானு ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் சேர்த்து நிப்பாட்டுறாங்க தேர்தல்ன்றீங்களேங்கய்யா. அவங்களுக்குன்னு தனி கட்சி இருக்குங்கய்யா. அவங்களே ஈரோடு கிழக்கு தொகுதியில் தனித்து தாங்கய்யா போட்டி போட்டாங்க, இப்பயும் தனித்து தாங்கய்யா போட்டி போடுவாங்க. சப்போர்ட்டுன்ற பேக்கில் அந்த மாஃபியா கும்பல் மக்களுக்கு எதிர்ப்பாக திசை திருப்புறது எங்களுக்கு சுத்தமாக தெரியுதுங்கய்யா. நல்லதுங்கய்யா, இதையும் பேச மாட்டோமுங்கய்யா.